இந்த வீடியோவில் பைத்தானில் இருக்க டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 வேல்யூஸ் தரேன். இப்போ ஒருத்தவங்களோட ஏஜ் என்னன்னு கேட்டால் அவங்க இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸில் என்டர் பண்ணுவாங்க. அவங்களோட நேம் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸில் என்டர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளை பொறுத்தவரையும் இது நம்பர், இது லெட்டர்ஸ். பட் பைத்தான் பொறுத்தவரையும் இது நம்பர்ஸ் தான். பட் இதுக்கு என்ன டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இண்டீஜர்னு சொல்லுவாங்க. இது லெட்டர்ஸ் தான். பட் பைத்தானில் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்குற வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி பைத்தானில் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். தென் அதோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தர்றேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன டேட்டா டைப்ஸ் பைத்தானில் இருக்குன்னா நம்பர்ஸ் இருக்கு, தென் ஸ்ட்ரிங் இருக்கு செகண்ட் டைப், தேர்ட் லிஸ்ட், ஃபோர்த் டப்பிள், டிக்ஷனரி, செட். ஸோ இந்த மாதிரி எனக்கு பைத்தானில் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. நம்ம கொடுக்குற வேல்யூஸ் இந்த டேட்டா டைப்ஸில் ஏதாச்சும் ஒரு டைப்பாக தான் இருக்கும். ஸோ வேல்யூஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தென் அந்த வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி இந்த டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு இன்புட் என்னன்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணியே தான் இருக்கும். இப்போ ஏஜ் கேட்டால் நம்பர்ஸில் என்டர் பண்ண, ஃபோன் நம்பர் கேட்டால் நம்பர்ஸில் என்டர் பண்ண போகிறோம், இல்லை ஆதார் நம்பர் கேட்குறாங்கன்னா நான் நம்பர்ஸில் தான் என்டர் பண்ண போகிறேன். ஸோ அந்த நம்பர்ஸையும் எனக்கு ஃபர்தராக டிவைட் பண்ணியிருக்காங்க. நான் நம்பராக கொடுத்தாலும் நான் நம்பர் டேட்டா டைப்னு சொல்ல மாட்டேன். நம்பருக்குள்ளே எனக்கு நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. அதில் என்னென்ன இருக்கு அப்படின்னா இண்டீஜர், ஃப்ளோட், தென் லாங் நம்பர்ஸ் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இண்டீஜர்னா என்ன? ஸோ எந்த மாதிரியான நம்பர்ஸ் நான் இண்டீஜர்னு சொல்றேன், ஃப்ளோட்னா என்ன, எந்த மாதிரியான நம்பர்ஸ் நான் ஃப்ளோட் டேட்டா டைப்ஸ்னு சொல்றேன்னு பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்களோட மார்க் என்னன்னு கேட்குறாங்க. நான் 75 என்டர் பண்றேன் அப்படின்னா இது நம்பர் தான். ஸோ நம்பருக்குள்ள இருக்க ஒரு டைப் தான். ஸோ இந்த 75 நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா இண்டீஜர் டேட்டா டைப்னு சொல்லுவேன். ஏன் இதை நான் இண்டீஜர் டேட்டா டைப்னு சொல்றேன் அப்படின்னா இந்த நம்பர் ஹோல் நம்பரா இருக்கிறதுனால இங்க பைத்தான்ல அதை எப்படி ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா இண்டீஜர்னு தான் ரெஃபர் பண்றாங்க. அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, 75 கொடுத்தாலும் இண்டீஜர் டேட்டா டைப் தான், -75 கொடுத்தாலும் எனக்கு இது என்னன்னா இண்டீஜர் டேட்டா டைப் தான். ஸோ ஒரு நம்பர் ஹோல் நம்பரா இருந்துச்சுன்னா அதை நம்ம அது என்ன டைப் அப்படின்னா இண்டீஜர் டேட்டா டைப். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, நம்பர் 1 = 10, மார்க் = 75. இதுல 10ங்கிறது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னா இண்டீஜர். இந்த 75 அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் டேட்டான்னு கேட்டா ஸோ எனக்கு இண்டீஜர் தான். ஏன்னா இது ஹோல் நம்பர். தென் சப்போஸ் ஒரு நம்பரே பாயிண்ட் வச்சு வந்துச்சு அப்படின்னா அதை நான் எப்படி ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னா ஃப்ளோட் டேட்டா டைப்னு சொல்லுவேன். இங்க பாருங்க 3.14 அப்படின்னு ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், 75.5ன்னு ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே நம்பர்ஸ் தான். பட் நம்பர்ல இது என்ன டேட்டா டைப் அப்படின்னா ஃப்ளோட்னு சொல்லுவோம். சப்போஸ் 3ன்னு கொடுத்தா அதை இண்டீஜர்னு சொல்லியிருப்பேன். 3.14ன்னு கொடுக்கறதுனால நான் இது என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா ஃப்ளோட்னு சொல்லுவேன். ஸோ ஒரு பாயிண்ட் வச்சு உங்களுக்கு வேல்யூஸ் வந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம என்ன டேட்டா டைப்னு சொல்லுவோம்னா ஃப்ளோட்னு சொல்லுவோம். எதர் அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி. ஸோ இந்த 2 நம்பர்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். நம்பர்லேயே ஹோல் நம்பரா இருந்ததுன்னா அது இண்டீஜர்னு சொல்றோம். பாயிண்ட் வச்சு ஒரு நம்பர் வந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ஃப்ளோட் டேட்டா டைப்னு சொல்லுவோம். தென் அதர் தென் இந்த இண்டீஜர் ஃப்ளோட்டை தாண்டி எனக்கு இன்னும் சில நம்பர்ஸ் டைப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்டல் நம்பர். ஆக்டல்னா தெரியும் 8. ஸோ ஆக்டல்ல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ நான் ஆக்டல் நம்பர் பேஸ் பண்ணி நான் ஒரு இன்புட் தர்றேன் அப்படின்னா அந்த இன்புட்டை நான் எந்த மாதிரி கொடுக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ 7 அப்படிங்கிற ஒரு நம்பரை நான் ஆக்டலா கன்சிடர் பண்ணி இன்புட் தர்றேன்னு வச்சுக்கோங்களேன். A = 7ன்னு கொடுத்துட்டு இது ஆக்டல் நம்பரா, ஆக்டல் டேட்டா டைப்னு கேட்டா இல்ல, இது இண்டீஜர் டேட்டா டைப் தான். பட் நான் மீன் பண்ணது இந்த 7. ஆனா பைத்தான் என்னவா கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா A = 7 கொடுத்தா 7ங்கிற இந்த வேல்யூவை இண்டீஜர் டேட்டா டைப்பா தான் எடுத்துக்கும். இதை நம்ம ஆக்டல் நம்பர்னு பைத்தானுக்கு ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேரியபிள் நேம் = 0 அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்மால் ஓ இல்லைன்னா கேபிட்டல் ஓ யூஸ் பண்ணி இந்த நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஆக்டல் நம்பரை எடுத்துக்கும். 0 அதை ஃபாலோ பண்ணி ஆக்டல் இல்லையா, ஸோ அதனால ஸ்மால் ஓ இல்லைன்னா கேபிட்டல் ஓ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 0 to 7க்குள்ள ஏதாச்சும் ஒரு வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா பைத்தான் இது என்ன டேட்டா டைப்பா கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா ஆக்டல் டைப்பா கன்சிடர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸா மீன்ஸ் 16. ஸோ என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, ABCDEF. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்புட் தரதா இருந்தா ஸோ பைத்தான்ல எப்படி அதை ரெப்ரசென்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த 9 நான் இன்புட்டா தரணும்னு நினைக்கிறேன். ஹெக்ஸாடெசிமல் யூஸ் பண்ணி 9 இன்புட்டா தரதா இருந்தா A = 9ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமலா எடுத்துக்குமானா இல்ல, இது இண்டீஜரா தான் கன்சிடர் பண்ணிக்கும்.
பட் நான் இதை ஹெக்ஸாடெசிமல்னு பைத்தானுக்கு ரெப்ரசென்ட் பண்ணணும்னா வேரியபிள் நேம் ஈக்குவல் டு 0 அதை ஃபாலோ பண்ணி ஸ்மால் எக்ஸ் இல்லைன்னா கேபிட்டல் எக்ஸ் யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸை கொடுத்தோம் அப்படின்னா பைத்தான் இதை என்னவா கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸா கன்சிடர் பண்ணிக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் பைனரி நம்பர்ஸ். பைனரி அப்படின்னாவே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான். இப்போ ஏ ஈக்குவல் டு 0வோ இல்லை ஏ ஈக்குவல் டு 1ஓ நான் கொடுத்தேன் அப்படின்னா பைத்தானை பொறுத்தவரையும் இது இன்டிஜர் டேட்டா டைப் தான். பட் நான் பைனரியில் அந்த டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா ஏ ஈக்குவல் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு 0 அதை ஃபாலோ பண்ணி ஸ்மால் பி இல்லைன்னா கேபிட்டல் பி யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா பைத்தான் இது என்னவா கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா பைனரி டேட்டாவா கன்சிடர் பண்ணிக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு ரியல் பார்ட்டும் ஒரு இமேஜினரி பார்ட்டும் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் ஏதாச்சும் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு கொடுப்போம். இங்கே பாருங்களேன் 4 + 2j. ஸோ நம்மளால காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸையும் பைத்தான்ல இன்புட் வேல்யூஸாக கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரிங். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, நேம் ஈக்குவல் டு ஜான்னு கொடுத்துருக்கேன். பட் இந்த ஜானை நான் என்ன பண்ணியிருக்கேன், டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ் இல்லை டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம ஏதாச்சும் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பைத்தான் அது என்னவா கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கும். சிங்கிள் கோட்ஸ் இல்லை டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன கொடுத்தாலும் பைத்தான் அதை என்னவா தான் கன்சிடர் பண்ணிக்குது, ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணிக்குது. அப்போ இங்கே டபுள் கோட்ஸ்குள்ளே நான் ஜானுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஜானை பைத்தான் என்னவா கன்சிடர் பண்ணிக்குது, ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்குது. அதே மாதிரி நான் டபுள் கோட்ஸில் இந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் இந்த 10ங்கிறது நம்மளை பொறுத்தவரையும் இன்டிஜர் டேட்டா டைப். பட் அந்த 10 நான் டபுள் கோட்ஸில் கொடுத்தேன் அப்படின்னாலும் பைத்தான் அது என்னவா தான் கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் ஸ்ட்ரிங், பட் அதை நான் வந்துட்டு சிங்கிள் இல்லை டபுள் கோட்ஸ்குள்ளே தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் நமக்கு தேவையான கேரக்டர்ஸை மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு நமக்கு தேவையான கேரக்டர்ஸை மட்டும் ஆக்சஸ் பண்ணுறதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரிங்னு சொல்லுவேன். சரி, நமக்கு தேவையான கேரக்டராக ஆக்சஸ் பண்ணுறது எதை பேஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ரிங் நம்ம இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு எப்படி இண்டெக்ஸ் வேல்யூ அசைன் பண்ணுறதுங்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நான் இப்போ இங்கே இன்புட்டாக என்ன கொடுத்துருக்கேன், str1 = hello worldன்னு கொடுத்துருக்கேன். இங்கே str1ங்கிறது வேரியபிள் ஈக்குவல் டு hello world. ஸோ இதுதான் என்னோட ஸ்ட்ரிங். நான் ஏன் இதை ஸ்ட்ரிங்னு சொல்கிறேன், என்னோட இன்ஃபர்மேஷன் டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ அது பைத்தான் இதை என்னவா கன்சிடர் பண்ணிக்கும்னா ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கும். இந்த ஹலோ வேர்ல்டில் நமக்கு தேவையான கேரக்டர்ஸை மட்டும் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹலோ வேர்ல்டில் எனக்கு இந்த ஹச் மட்டும் வேணுமா, என்னால் எடுத்துக்க முடியும். இந்த ஹலோ வேர்ல்டில் எனக்கு இந்த ஹலோ மட்டும் வேணுமா, என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லை இந்த வேர்ல்டு மட்டும் வேணுமா, என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரிங் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு தேவையான கேரக்டரை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா அதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூவை எப்படி அசைன் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. நம்மளால 2 விதமா இதுக்கான இண்டெக்ஸ் வேல்யூவை அசைன் பண்ண முடியும். ஒன்று லெஃப்ட்ல இருந்து ரைட்ல அசைன் பண்ணலாம், இல்லைன்னா ரைட்ல இருந்து லெஃப்ட்ல அசைன் பண்ணலாம். இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ரிங். நான் எனக்கு கொடுத்திருந்த ஸ்ட்ரிங்கை தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? இதுக்கு எப்படி நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ அசைன் பண்ணுறது? லெஃப்ட் டு ரைட் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் என்னென்ன அசைன் பண்ணணும்னா 0ன்னு அசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே என்னெல்லாம் கேரக்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூவை அசைன் பண்ணிகிட்டே போகணும். லெட்டர்ஸ்க்கு மட்டும்தான் அசைன் பண்ணணுமா, இந்த மாதிரி கமா இதெல்லாம் இருந்துச்சுன்னா அசைன் பண்ணக்கூடாதுன்னா அப்படிலாம் இல்லை. டபுள் கோட்ஸில் என்ன இருக்கோ எல்லாத்துக்கும் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூவை அசைன் பண்ணணும். இங்கே கம்மா இல்லை, ஹலோக்கு வேல்டுக்கு ஸ்பேஸ் இருந்தால் கூட நம்ம அந்த ஸ்பேஸுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ செட் பண்ணியிருப்போம். ஸோ இது ஒரு மெத்தட். லெஃப்ட்லேருந்து ரைட்டில் இண்டெக்ஸ் வேல்யூ செட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். நமக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. ரைட்ல இருந்து லெஃப்ட் கூட இண்டெக்ஸ் வேல்யூவை அசைன் பண்ண முடியும். அப்படி அசைன் பண்றதா இருந்தா ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் கேரக்டர் இருக்கு இல்லையா, அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த லாஸ்ட் கேரக்டருக்கு என்ன செட் பண்ணுவாங்க அப்படின்னா -1 செட் பண்ணணும். தென் அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு -2 -3 -4ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூவை நம்ம அசைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூவை அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டரை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். 2 விதமா ஆக்சஸ் பண்ணலாம். சிங்கிள் கேரக்டரை ஆக்சஸ் பண்றதுனாலும் பண்ணலாம், இல்ல மோர் தென் 1 கேரக்டர் ஆக்சஸ் பண்றதுனாலும் பண்ணலாம். சிங்கிள் கேரக்டரை ஆக்சஸ் பண்றதா இருந்தா அதுக்கு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் தென் 1 கேரக்டர் ஆக்சஸ் பண்றதா இருந்தா அதுக்கு பேரு ஸ்லைசிங்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணியிருந்தோம், string1 = hello worldன்னு கொடுத்துருந்தோமா, HELLO. இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ இதில் எனக்கு தேவையான லெட்டர்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறேன்னு பாருங்களேன். இப்போ இந்த ஹலோ வேர்ல்டில் எனக்கு இந்த ஹச் மட்டும் வேணும் அப்படின்னா எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் இந்த ஹலோ வேர்ல்டு எனக்கு ஃபுல்லாக வேணும்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிடுவோம், பிரிண்ட்டில் string1 str1ங்கிறது வேரியபிள் நேம் கொடுத்தா அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் கிடைச்சிருக்கும், ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஆன்சர் ஃபுல்லாகவே கிடைச்சிருக்கும். இது ஃபுல்லாகவே ஸ்ட்ரிங்கை ஆக்சஸ் பண்ணுறது.
பட் நான் என்ன கேட்டேன், எனக்கு அந்த ஹலோ வேர்ல்டில் இருக்க அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, சிங்கிள் கேரக்டர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள நீங்கள் எந்த கேரக்டர் ஆக்சஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தா போதும் அந்த கேரக்டரை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ எனக்கு இந்த ஹச் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. வேரியபிள் நேம் என்ன, இந்த இடத்துல str1 ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள இந்த ஹச்சோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்கு, ஹச்சோட இண்டெக்ஸ் வேல்யூ 2 இருக்கு. 0 யூஸ் பண்ணாலும் ஹச் டிஸ்பிளே ஆகும், -11 யூஸ் பண்ணாலும் ஹச் டிஸ்பிளே ஆகும். அப்போ நான் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றேன், string 1 of 0 கொடுக்குறேன். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹச்சை எனக்கு எடுத்துட்டு வரும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் பிரிண்ட் கொடுத்தா போதும். ஸோ இப்போ எனக்கு இது என்ன ஆன்சரை கொடுக்கும் அப்படின்னா ஹச் கொடுக்கும். இப்போ சப்போஸ் நான் பிரிண்ட்ல இந்த ஓ எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ஓவை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன, இது 0 1 2 3 4. அப்போ string 1 of 4ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஓ அந்த லெட்டரை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். சரி, இந்த லாஸ்ட் லெட்டரை நான் ஆக்சஸ் பண்ணணும். அப்போ எப்படி கோட் எழுதலாம், ஸோ பிரிண்ட்ல string 1 of அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன, அது 10ன்னு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா -1ன்னு யூஸ் பண்ணலாம். நான் -1 கொடுக்குறேன். -1 கொடுத்தா அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், டிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல ஏதாவது ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி நம்மளால எடுத்துட முடியும். எனக்கு இந்த ஸ்ட்ரிங்ல ஹலோங்கிறது ஃபுல்லா எனக்கு வேணும், ஹலோ வேர்ல்டு இருக்கு, எனக்கு ஹலோங்கிற அவுட்புட் வேணும், எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வேணும். அப்ப நான் எப்படி கோட் எழுதுறது அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான், அதே இண்டெக்ஸ் பேஸ் தான். பட் மோர் தென் 1 கேரக்டர்ஸ் எடுக்கிறதா இருந்தா அதுக்கு என்ன நேம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்லைசிங்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கோலன் செட் பண்ணிட்டு எங்க ஸ்டார்ட் பண்ணணுமோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூவை இந்த பிளேஸ்ல செட் பண்ணணும். கோலனுக்கு லெஃப்ட் சைடு எங்க ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுக்கணும். தென் கோலனுக்கு ரைட் சைடு எந்த சைடு நம்ம முடிக்கணுமோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தா போதும். எண்ட் எங்கோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தா போதும். இப்போ எனக்கு என்ன வேணும், ஹலோ வேணும். ஸோ ஹலோ வேர்ல்டில் ஹலோவை மட்டும் ஆக்சஸ் பண்ண நினைக்கிறேன். சேம் எதுல, அந்த ஸ்ட்ரிங் 1ல நான் ஹலோவை ஆக்சஸ் பண்ண நினைக்கிறேன். ஹலோ எங்க ஸ்டார்ட் ஆகுது, 0th இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ 0ன்னு செட் பண்ணிட்டேன். தென் ஓ அங்கதான் நான் முடிக்கணும். ஓவோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன, 0 1 2 3 4. இந்த இடத்துல நான் 4ன்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா எங்க ஸ்டார்ட் பண்ண சொன்னா 0th இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண சொன்னோமா, அப்போ HELL. இங்க 4 கொடுத்தேன் அப்படின்னா 3யோட ஸ்டாப் ஆயிடும். 3யோட ஸ்டாப் ஆகுதுன்னா HELL. இது 0 1 2 3 இந்த எல்லோட எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிடும். பட் நான் எதிர்பார்த்த ஆன்சர் ஹலோ. அப்ப என்ன பண்ணணும், நீங்க எங்க முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு அடுத்த இருக்க இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுக்கணும். இப்போ ஓ வந்துட்டு 4th இண்டெக்ஸ்ல இருக்கு, எனக்கு ஓ வரையும் வேணும்னா இங்க நான் என்ன கொடுத்துருக்கணும்னா 5ன்னு கொடுத்துருந்தா போதும். எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னா இந்த ஹலோ பிரிண்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த வேர்ல்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும், என்னோட அவுட்புட்ல இந்த வேர்ல்டு எனக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம எப்போ கோட் எழுதுறது, string 1 of ஏன்னா அந்த ஸ்ட்ரிங்கோட நேம் W எங்க இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, இது 0 1 2 3 4 5. W வந்துட்டு 6th பிளேஸ்ல இருக்கு. அப்போ 6 கோலன் இது எங்க முடியுது, டி எங்க முடியுது, இது 7 8 9 10ன்னு முடியுது. அப்போ 10ன்னு கொடுத்தா எனக்கு 9ஓட கம்ப்ளீட் ஆயிரும். 10 எனக்கு வேணும்னா இங்க 6,11 கொடுத்தோம் அப்படின்னா பிரிண்ட்டுக்குள்ள இதை கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஹலோ பிரிண்ட் ஆகும். பிரிண்ட்டுக்குள்ள நான் 6,11 கொடுத்தா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், வேர்ல்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் வேணுமோ அதை மட்டும் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வேணும்னா எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணுங்கிறத இந்த மாதிரி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது வந்துட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். நெக்ஸ்ட் ஒன் லிஸ்ட் டேட்டா டைப். ஸ்ட்ரிங், அந்த இன்டிஜர், ஃப்ளோட் இது எல்லாமே மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் இருக்கு. ஆனா இந்த லிஸ்ட் டேட்டா டைப் பைத்தான்ல மட்டும்தான் இருக்கு, வேற எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயுமே கிடையாது. சரி, லிஸ்ட்னா என்ன, ஸோ அதுக்குள்ள எப்படி வேல்யூஸ் கொடுக்கறது, அந்த வேல்யூஸ் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதுறேன். ஸோ அந்த ப்ரோக்ராம்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நான் கலெக்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்காக ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்டோட நேம் கேட்குறேன் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட நேமை என்டர் பண்ணுவாங்க. நேம் வந்துட்டு லெட்டர்ஸ் டபுள் கோட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம அதை ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிப்போம். தென் அவங்களோட ரோல் நம்பர் கேட்குறேன். ஸோ 1001 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்டர் பண்ணுவாங்க. கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸோட நேம் கேட்குறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட ரோல் நம்பர் கேட்குறேன். தென் அவங்களோட ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. தென் அவங்களோட ஹைட் என்னன்னு கேட்குறேன்.
ஸோ 5.5 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹைட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷனை என்னால் தனித்தனியாக கலெக்ட் பண்ண முடியும். நார்மலாக கோட் எழுதுனா நம்மளால இந்த மாதிரி டேட்டாஸை கலெக்ட் பண்ண முடியும். இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா ஜான் என்ன டேட்டா டைப், ஸ்ட்ரிங். தென் ரோல் நம்பர் என்ன டேட்டா டைப், இன்டிஜர் டேட்டா டைப். ஹைட் என்ன டேட்டா டைப், பாயிண்ட் வச்சு வந்திருக்கு. ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளோட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தோன்னா ஒரு 3 டேட்டா கலெக்ட் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு டேட்டாவுக்கும் ஒரு நேம்ஸ், ஒரு வேரியபிள் நேம் வச்சுட்டு நான் டேட்டாஸை கலெக்ட் பண்ணேன். ஸோ நம்ம இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதே டேட்டாஸை லிஸ்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணி என்னால் ஈஸியாக ஒரே ஒரு நேமில் கலெக்ட் பண்ணிட முடியும். எப்படி கலெக்ட் பண்ணுறேன்னு பாருங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் தானே கலெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால நான் பேர் என்னன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்னு ஒரு நேம் செட் பண்ணிக்கிறேன். இதுல டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸா இருந்தாலும் என்னால டேட்டாஸை ஒரே பிளேஸ்ல கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போதான் நான் லிஸ்ட் யூஸ் பண்றேன். ஸோ இங்க பாருங்க. ஸோ இதுக்கு ஈக்குவலான கோடு தான் ஜான் 1001 505. ஸோ ஜானுங்கிறது என்ன, அந்த ஸ்டூடெண்டோட நேம். 1001 அந்த ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர். 5.5 அந்த ஸ்டூடெண்டோட ஹைட்டு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வேரியபிள் வச்சு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக நான் வேரியபிள் நேம் செட் பண்ணி வேல்யூஸை கெட் பண்ணேன். ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸாக இருந்தாலும் ஒருத்தவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக கலெக்ட் பண்ண வேணாம், லிஸ்ட் யூஸ் பண்ணி என்னால் ஈஸியாக கலெக்ட் பண்ணிட முடியும். ஸோ லிஸ்ட்டுன்னு பைத்தானுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம கலெக்ட் பண்ணுற டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே வேல்யூஸை கொடுக்கணும். மோர் தென் 1 வேல்யூஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கம்மா வச்சு செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஸோ லிஸ்ட்டுங்கிறது பைத்தானில் இருக்க ஒரு டேட்டா டைப் தான். பைத்தானில் இருக்க ஒரு டேட்டா டைப் தான் இந்த லிஸ்ட்டு. இங்கே என்னால் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை கலெக்ட் பண்ணி ஒரே பிளேஸ்ல ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் லிஸ்ட். ஸோ லிஸ்ட்ல என்னால் என்ன பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு நேம்ல ஹோல்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியும். லிஸ்ட்னு நான் பைத்தானுக்கு ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நான் கலெக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாத்தையுமே நான் எதில் கலெக்ட் பண்றேன் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ல கலெக்ட் பண்றேன். மோர் தென் 1 வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா கம்மா வச்சு செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பைத்தான்ல இருக்க லிஸ்ட். இப்போ லிஸ்ட்டில் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டாஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் கேரக்டர்ஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுதுல்ல, அது மாதிரி லிஸ்ட்டில் நான் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேட்டாஸை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். சேம் ப்ரொசீஜர் தான். இங்கேயும் இண்டெக்ஸ் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இண்டெக்ஸை யூஸ் பண்ணி எனக்கு தேவையான வேல்யூஸை ஆக்சஸ் பண்ண முடியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் இங்கே ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டாவை தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு ஜான் 1001 5.12 CAC. ஆக்சுவலி இது என்னன்னா அந்த ஸ்டூடெண்டோட நேம், ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர், ஸ்டூடெண்டோட ஏஜ், ஸ்டூடெண்டோட ஹைட்டு, ஸ்டூடெண்ட் படிக்கிற டிபார்ட்மெண்ட், மொத்தம் எத்தனை டேட்டாஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன், 5 டேட்டாஸை ஒரே ஒரு நேம்ல கலெக்ட் பண்ணியிருக்கேன். இது நார்மலா லிஸ்ட் யூஸ் பண்ணாம கோடு எழுதுங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், நேம் ஈக்குவல் டு ஜான், கரெக்டா. அடுத்தது அவங்களோட ரோல் நம்பர் ஈக்குவல் டு 1001, அடுத்தது ஏஜ் ஈக்குவல் டு 20, ஹைட் ஈக்குவல் டு 5.12, டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு CAC. இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி கலெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்மளால ஒரே நேம்ல கலெக்ட் பண்ண முடியும். இது ஸ்டூடெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தானே கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால லிஸ்டோட நேம் நான் என்ன செட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் செட் பண்ணிக்கிட்டு டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டாஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை பைத்தான் என்ன டைப்பாக கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்னா லிஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கோ. லிஸ்ட்டுக்குள்ள ஸ்ட்ரிங் இருக்கு, இது ஸ்ட்ரிங் தானே, லிஸ்ட்டுக்குள்ள ஸ்ட்ரிங் இருக்கு, இன்டிஜர் இருக்கு, அகைன் ஒரு இன்டிஜர் இருக்கு, ஃப்ளோட் இருக்கு, ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸாக இருந்தாலும் என்னால் ஒரே பிளேஸில் என்ன பண்ண முடியும்னா கலெக்ட் பண்ண முடியும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவும் கலெக்ட் பண்ணியாச்சு. இதில் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸோட நேமை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. அதோட நேமை என்னால் தனியாக எடுத்து பிரிண்ட் பண்ண முடியும். அந்த ஸ்டூடெண்ட் படிக்கிற டிபார்ட்மெண்ட் மட்டும் வேணுமா, அதை மட்டும் என்னால் தனியாக எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி தான். லிஸ்ட்லையும் ஸ்ட்ரிங் மாதிரியே தான் இண்டெக்ஸ் வேல்யூ அசைன் பண்ணுவோம். லெஃப்ட்லேருந்து ரைட்டும், ரைட்லேருந்து லெஃப்ட்டும் அசைன் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்களேன், லிஸ்ட்டில் நான் கலெக்ட் பண்ண டேட்டாஸ் என்ன, அந்த ஜான், அவங்களோட ரோல் நம்பர், அவங்களோட ஏஜ், தென் அவங்களோட ஹைட்டு, அவங்க படிக்கிற டிபார்ட்மெண்ட். ஸோ இதுதான் அந்த லிஸ்ட்டில் கலெக்ட் பண்ணியிருந்த டேட்டாஸ். ஸோ இதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூஸ் லெஃப்ட்லேருந்து ரைட் வைக்கிறதா இருந்தால் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுக்கு 0th இண்டெக்ஸ், அடுத்தது 1 2 3 4 இந்த மாதிரி என்னோட டேட்டாஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர்ஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டே போங்க. சப்போஸ் ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வேல்யூவை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா -1 -2 -3 -4 -5 இந்த மாதிரி டேட்டாஸை இந்த மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூ ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு ஜான் வேணும் அப்படின்னா
ஒரே ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம எப்பவும் போல இண்டெக்ஸ் யூஸ் பண்ணா போதும், அந்த ஒரு வேல்யூவை நம்மளால கெட் பண்ணிட முடியும். இப்போ ஜானுங்கிற டேட்டா வேணும், அப்போ என்ன பண்ணுவோம், லிஸ்டோட நேம் என்ன, ஸ்டூடெண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்ல இப்போ எனக்கு எந்த டேட்டா வேணும், ஜான் வேணும்னு சொன்னேன்னா அப்போ இந்த இடத்துல நான் 0 கொடுத்தா எனக்கு எந்த டேட்டாஸ் கிடைச்சிருக்கும், ஜானுங்கிற டேட்டாஸ் கிடைச்சிருக்கும். இப்போ ஜான் படிக்கிற டிபார்ட்மெண்ட் எனக்கு வேணும், அப்போ சிஎஸ்சிங்கிற கண்டென்ட் எனக்கு வேணும் அப்படின்னா அப்போ நான் எப்படி கோட் எழுதுறது, ஸ்டூடெண்ட் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள சிஎஸ்சியோட இண்டெக்ஸ் வேல்யூ 4 கொடுத்தாலும் சிஎஸ்சி பிரிண்ட் ஆகும், -1 கொடுத்தாலும் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், சிஎஸ்சிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு லிஸ்ட்டில் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணாலும் நமக்கு எந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை கரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூவை தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, நமக்கு இதில் எத்தனை டேட்டாஸ் வேணும்னாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு அந்த ஸ்டூடெண்டோட நேம் வேணும், அவங்களோட ரோல் நம்பர் வேணும், அவங்களோட ஏஜ், இந்த 3 இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுறது, ஒரு டேட்டாஸ் வேணும்னா நம்ம எப்பவுமே இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம், மோர் தென் 1 டேட்டாஸ் வேணும்னா ஸ்லைசிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்ட்ரிங்ல. அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். இப்போ நான் என்னன்னு கேட்டேன், ஸ்டூடெண்டோட நேமு, ரோல் நம்பர், தென் அவங்களோட ஏஜ் என்னன்னு கேட்டேன். ஸோ எந்த டேட்டாஸ் கேட்டிருக்கேன், நேம் கேட்டிருக்கேன், ரோல் நம்பர் கேட்டிருக்கேன், ஏஜ் கேட்டிருக்கேன். எங்கே ஸ்டார்ட் ஆகுது, 0ல ஸ்டார்ட் ஆகி 2ல முடியுது. அப்போ எப்படி செட் பண்ணுவோம், 0: 2ன்னு செட் பண்ணால் 2க்கு முன்னாடியே முடிஞ்சிடும். அப்போ இங்கே என்னன்னு செட் பண்ணியிருப்போம், 3ன்னு செட் பண்ணியிருப்போம். அவ்வளோதான். ஸ்டூடெண்ட் ஆஃப் இந்த மாதிரி செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஜானுங்கிற டேட்டாஸ், அடுத்தது அவங்களோட ரோல் நம்பர், அடுத்தது அவங்களோட ஏஜ். இந்த மாதிரி டேட்டாஸை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ லிஸ்ட்டுங்கிறது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸாக இருந்தாலும் இன்ஃபர்மேஷனை ஒரு நேமில் ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ கலெக்ட் பண்ணுற டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்தா போதும், பைத்தான் அது என்னவா கன்சிடர் பண்ணிக்கும்னா லிஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கும். கலெக்ட் பண்ணுற டேட்டாஸ் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும், இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான், இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு வேல்யூ வேணும்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தா நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். மோர் தென் 1 வேல்யூஸ் வேணும்னா எங்கே ஸ்டார்ட் ஆகணும் எங்கே முடிக்கணுங்கிறது கிளியராக மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டாஸ் கிடைக்கும். எந்த இடத்துல முடிக்கணுங்கிறது, இப்போ 3ல எனக்கு இப்போ ஏஜ் வேணும்னா ஏஜ் வந்துட்டு இண்டெக்ஸ் வேல்யூ 2 தான், பட் நான் 2ன்னு கொடுத்தா 1ல ஸ்டாப் ஆயிரும். அதனால நான் என்ன பண்ணணும், எப்பவுமே முடிக்கிறதுக்கு நீங்க எங்க முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதோட நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூவை செட் பண்ணீங்கன்னா அந்த வேல்யூஸை உங்களால எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்துட்டு லிஸ்ட் டேட்டா டைப். தென் பைத்தான்ல இருக்க அனதர் டேட்டா டைப் என்ன அப்படின்னா டப்பிள். இது கிட்டத்தட்ட லிஸ்ட் மாதிரி தான். ஸோ எனக்கு ஒருத்தவங்களை பத்தின இன்ஃபர்மேஷனை தனித்தனியாக கலெக்ட் பண்ணாம ஒரே நேம்ல என்னால் டேட்டாஸை கலெக்ட் பண்ண முடியும் லிஸ்ட் மாதிரியே. பட் பெரிய டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த லிஸ்ட்டில் நம்ம டேட்டாஸ் எப்படி கலெக்ட் பண்ணுவோம், கலெக்ட் பண்ண டேட்டாவை ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுப்போம் இல்லையா. பட் அதுவே டப்புளாக இருந்துச்சு அப்படின்னா கலெக்ட் பண்ணுற டேட்டாவை பேரந்திசிஸில் கொடுப்போம், அவ்வளோதான். இந்த மாதிரி இதே தான் முதலையும் யூஸ் பண்ணேன், ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸை தான் கலெக்ட் பண்ணேன். அங்கே என்ன பண்ணோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி டேட்டாஸை கலெக்ட் பண்ணோம், அது லிஸ்ட்டு. அதே டேட்டாவை பேரந்திசிஸ்க்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு டப்புள். ஸோ டேட்டாஸ் கலெக்ட் பண்ணும்போது பேரந்திசிஸில் கொடுத்த டபுள், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்த லிஸ்ட்டு, ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டால் டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட்னா, லிஸ்ட்டில் கலெக்ட் பண்ணுற டேட்டாஸை என்னால் அப்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த ஸ்டூடெண்டோட ஹைட் வந்துட்டு 5.14, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த டேட்டா அவங்களோட ஹைட் வந்துட்டு 5.5ன்னு மாறுதுன்னா என்னால் அப்டேட் பண்ணிக்க முடியும். லிஸ்ட்டில் டேட்டா கலெக்ட் பண்ணியிருந்தா அப்டேட் பண்ணிக்க முடியும். அதுவே நீங்கள் டப்பிளில் டேட்டா கலெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் கலெக்ட் பண்ணதான் உங்களால் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் இருக்க ஒரே டிஃப்ரெண்ட் இதுதான். என்னால் லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸை அப்டேட் பண்ணிக்க முடியும், டப்பிள்ஸில் இருக்க வேல்யூஸை அப்டேட் பண்ண முடியாது. ஒன்ஸ் கொடுத்தது தான். ஸோ இதுதான் டப்பிள் டேட்டா டைப். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். டேட்டாஸை கலெக்ட் பண்ணும்போது பேரந்திசிஸ்குள்ளே கொடுத்து டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணணுமா, இண்டெக்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணுவோம். லிஸ்ட்டில் பண்ண அதே ப்ரொசீஜர் தான். இங்கே டப்பிள் லிஸ்ட்டில் கொடுத்துருக்க அதே லிஸ்ட்டில் பண்ண அதே ப்ரொசீஜர் தான் டப்பிளுக்கும். வேல்யூஸை கொடுத்துட்டு எந்த வேல்யூஸ் வேணுமோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். மோர் தென் 1 வேல்யூஸ் வேணும் அப்படின்னா ஸ்டார்ட்டும் எண்டும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டா போதும் நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள்னா இப்போ அங்கே இருக்கிறதே வச்சுக்கோமே, பிரிண்ட் ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆயிருக்கும், அந்த டப்பிள்குள்ள இருக்க எல்லா வேல்யூஸும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். அப்படியே அவங்களோட நேமு, அவங்களோட ரோல் நம்பர், ஏஜ், அந்த மாதிரிலாம். இப்போ அவங்களோட நேம் மட்டும் எனக்கு வேணும்னா என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0 கொடுத்துருந்தா அந்த டப்பிளில் இருந்த 0th இண்டெக்ஸில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். 0th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, ஜான் இருக்கா, அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும், ஜான் கிடைச்சிருக்கும். இப்போ மோர் தென் 1 வேல்யூ வேணுமா, இப்போ எனக்கு என்னென்ன வேணும், அவங்களோட நேமு, ரோல் நம்பர், ஏஜ் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா
அப்போ நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். நேம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, 0th இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. ரோல் நம்பர், ஏஜ் வந்து எங்கே முடியுது, செகண்ட் பிளேஸில் முடியுது. பட் இந்த இடத்துல நான் 3ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன கிடைச்சிருக்கும், அந்த நேம் கிடைச்சிருக்கும், அந்த ரோல் நம்பர் கிடைச்சிருக்கும், அந்த ஏஜ்ங்கிற டேட்டாஸ் கிடைச்சிருக்கும். ஸோ ஸ்ட்ரிங்கில் பண்ண ப்ரொசீஜர் தான் லிஸ்ட்லேயும் ஃபாலோ பண்ணோம். லிஸ்ட்டில் பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான் டப்பிள்லையும் ஃபாலோ பண்ணுறோம். அந்த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துலேயுமே சேம் ப்ரொசீஜர் தான். தென் பைத்தானில் இருக்க நெக்ஸ்ட் டேட்டா டைப் டிக்ஷனரி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் இருக்க டிஃப்ரெண்ட்டாக சொல்லனாவே போதும், ஈஸியாக டிக்ஷனரினா என்னங்கிறது புரியும். இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா லிஸ்ட்டில் என்ன பண்ணியிருப்போம், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு நேமில் ஸ்டூடெண்ட்ஸோட நேம், அவங்களோட ரோல் நம்பர் கலெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், 1001. இந்த மாதிரி எத்தனை இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நான் என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள அப்படியே டேரெக்டாக என்னால் அந்த வேல்யூஸை செட் பண்ணிட முடியும். ஸோ இது வந்துட்டு லிஸ்ட்டு. டப்பிள்ல என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக பேரந்திசிஸ் கொடுத்துருப்போம். இதுவே டிக்ஷனரியாக இருந்தால் சேம் ப்ரொசீஜர் தான். டிக்ஷனரியிலே என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு பர்டிகுலர் டிக்ஷனரியிலே என்னால் என்ன பண்ண முடியும்னா டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ஒரு நேமில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதே டிக்ஷனரியில் நான் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கலெக்ட் பண்ணியிருப்பேன், இங்கே அதே நேம் தான், டிக்ஷனரிக்கு பேர் கொடுக்குறது, லிஸ்ட்டுக்கு பேர் கொடுக்குற அதே ப்ரொசீஜர் தான். யாருக்கு எதை பற்றின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறோமோ அது ரிலேட்டடாக நான் பேர் கொடுத்துடலாம். நான் ஸ்டூடெண்ட்டை பற்றி கலெக்ட் பண்ண போகிறேன் டிக்ஷனரி யூஸ் பண்ணி. ஸோ நான் ஸ்டூடெண்ட்னே கொடுத்துட்டேன். தென் ஈக்குவல் டு சிம்பிள். நீங்கள் லிஸ்ட்டாக இருந்தால் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம், டப்பிளாக இருந்தால் பேரந்திசிஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி டிக்ஷனரி அப்படின்னா நம்மளோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கர்லி பிரேசஸ்க்குள்ளே கலெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா பைத்தான் அதை என்னவா கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா டிக்ஷனரியை கன்சிடர் பண்ணிக்கும். அப்போ என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் அடுத்த டிஃப்ரெண்ட், இப்போ லிஸ்ட்டு டப்பிள்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும்னா டைரெக்டாக வேல்யூவை எடுத்துக்க முடியும், டைரெக்டாக வேல்யூஸை கொடுத்துட முடியும். ஆனால் டிக்ஷனரியை பொறுத்தவரையும் வேல்யூஸ் மட்டும் எனக்கு கொடுக்க முடியாது. ஒவ்வொரு வேல்யூக்கு நான் என்ன செட் பண்ணணும் அப்படின்னா கீ செட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நான் எப்படி செட் பண்ணுறேன்னு பாருங்க. இப்போ ஜான்ங்கிறது ஒரு வேல்யூ, கரெக்டுங்களா. ஜானுங்கிற ஒரு வேல்யூ எனக்கு இருந்துச்சு. தென் 1001 அப்படிங்கிற ரோல் நம்பர் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி டைரக்டா ஸோ கர்லி பிரேசஸ்க்குள்ள இந்த ரெண்டு மாதிரி வேல்யூஸை கொடுத்துட்டா அது டிக்ஷனரியான்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு வேல்யூக்கும் நான் என்ன செட் பண்ணணும்னா ஒரு கீ செட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா வேல்யூஸ்க்கு முன்னாடி ஒரு கோலன் வச்சுட்டு இதுக்கு ஒரு கீ செட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நான் ஜானுன்னு என்ன சொல்கிறேன், அந்த ஸ்டூடெண்டோட நேம் தானே சொல்கிறேன். அப்போ நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ நம்ம செட் பண்ணிக்கலாம். தென் இந்த 1001ங்கிறது எதை மீன் பண்ணுறேன், அவங்களோட ரோல் நம்பர் தானே. ஸோ அப்போ ரோல் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு கீ செட் பண்ணணும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரெண்ட். லிஸ்ட்டு டப்புள்னா டைரெக்டாக வேல்யூஸை கெட் பண்ணிடலாம். ஆனால் டிக்ஷனரியை பொறுத்தவரையும் டைரெக்டாக வேல்யூஸை கெட் பண்ண முடியாது. ஒவ்வொரு வேல்யூவுக்கும் நான் என்ன செட் பண்ணணும்னா கீ செட் பண்ணிவிட்டு கோலன் வச்சு தான் என்னோட வேல்யூஸை நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. தென் இப்போ லிஸ்ட்டு டப்புள் அப்படின்னு லிஸ்ட்டு டப்புலலாம் வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. இண்டெக்ஸ் வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணுறோம் இல்லையா. டிக்ஷனரியில் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. அப்போ எப்படி அங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறது, இண்டெக்ஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் டிக்ஷனரியில் தான் ஒவ்வொரு வேல்யூக்கு நம்ம என்ன செட் பண்ணுறோம், ஒரு கீ செட் பண்ணுறோம் இல்லையா. அந்த கீயை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் டிக்ஷனரி டேட்டா டைப். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்கேன். டிக்ஷனரி ஈக்குவல் டு நேம் வந்துட்டு சும்மா ஏபிசிடி, கோடு வந்துட்டு 6734, டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு இன்ஜினியரிங். இங்கே மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னா 3 வேல்யூஸ் தான் இருக்குது. இதெல்லாம் இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர். இது கீ, இது ஒரு கீ, இது வேல்யூ, இது கீ, இது வேல்யூ, இது ஒரு கீ, இது வேல்யூ. ஸோ இதே டேட்டாவை நான் லிஸ்ட் யூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன்னா எப்படி வாங்கியிருப்பேன் அப்படின்னா ஜஸ்ட் ஏபிசிடி, அடுத்த வேல்யூ என்ன 6734, அடுத்த வேல்யூ என்ன இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கியிருக்கலாம். ஆனால் டிக்ஷனரியை பொறுத்தவரையும் வேல்யூஸை மட்டும் கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு வேல்யூக்கு நம்ம என்ன செட் பண்ணணும், கீ செட் பண்ணணும். ஒவ்வொருத்துக்கும் நான் இந்த மாதிரி கீ செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா பைத்தான் இதை என்னவா கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா டிக்ஷனரின்னு கன்சிடர் பண்ணிக்கும். கர்லி பிரேசஸ்க்குள்ள கீ கோலன் வேல்யூ பேர் இருந்துச்சுன்னா பைத்தான் அது என்னவா கன்சிடர் பண்ணிக்குது அப்படின்னா டிக்ஷனரி டேட்டா டைப்பாக கன்சிடர் பண்ணிக்குது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். அதான் டிக்ஷனரிக்குள்ள ஒரு 3 வேல்யூஸை கெட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பிரிண்டில் டிக்ஷனரி கொடுத்தேன் அப்படின்னா அந்த டிக்ஷனரியில் இருக்க எல்லா வேல்யூஸும் எல்லா கண்டென்ட்டும் பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்க டிக்ஷனரி நேம் டாட் கீஸ் கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா அந்த டிக்ஷனரியில் இருக்க கீஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க டிக்ஷனரி நேம் டாட் வேல்யூஸ் கொடுக்குறேன். அப்போ அந்த டிக்ஷனரியில் இருக்க வேல்யூஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கும்.
ஸோ பைத்தானில் இருக்க அடுத்த டேட்டா டைப் செட். செட்டும் டிக்ஷனரியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். எந்த பிளேஸில் அப்படின்னா அந்த ரெப்ரசன்டேஷனில் மட்டும். இப்போ அப்படியே ரீகால் பண்ணுறேன். ஆக்சுவலி செட்டும் பைத்தானில் இருக்க ஒரு டேட்டா டைப் தான். இங்கேயும் ஒரு சிங்கிள் வேரியபிள் நேமில் மல்டிபிள் வேல்யூஸை நம்மளால் கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை லிஸ்ட் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணோம், டப்பிள் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணோம், டிக்ஷனரி யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணோம் இல்லையா? அதேமாதிரி செட்லையும் ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஒரு நேமில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இங்கே என்ன ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறது? லிஸ்ட்டுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? லிஸ்ட்டுனா ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து அதில் வேல்யூஸை கொடுத்துருப்போம். அடுத்தது டப்புள்னா என்ன பண்ணோம்? பேரண்டிசிஸ்ல வேல்யூஸை கொடுத்துருப்போம். அடுத்து டிக்ஷனரினா என்ன பண்ணோம்? கர்லி பிரேசஸ்க்குள்ள கீ வேல்யூ கொடுத்தோம், கீ கோலன் வேல்யூ பேர் யூஸ் பண்ணியிருப்போம். செட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, செட்டோட ரெப்ரசன்டேஷன் எப்படி அப்படின்னா டிக்ஷனரிக்கு ஃபாலோ பண்ண அதே ப்ரொசீஜர் தான். கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் நம்ம டேட்டாஸை கொடுக்கணும். ஸோ டிக்ஷனரிக்கும் அதே தான், செட்டுக்கும் அதே தான். பட் டிக்ஷனரிக்குள்ள வேல்யூஸ் என்ன பண்ணுறோம்? கீ கோலன் வேல்யூ கான்செப்ட் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு கீ செட் பண்ணுறோம். அப்படி கீ செட் பண்ணாம ஜஸ்ட் வேல்யூஸை மட்டும் வாங்குறோம் அப்படின்னா அது வந்துட்டு செட். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் செட் கிரியேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி செட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கலெக்ட் பண்ற டேட்டாஸ்ல டூப்ளிகேட் வேல்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா செட் அந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு யூனிக்கான வேல்யூஸை மட்டும் கொடுக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு 50 நம்பர் கலெக்ட் பண்றேன். 1ல இருந்து 1 2 3 அப் டு 50ன்னு வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ 50 நம்பர்ல ஒன்னே ஒரு 5-6 தடவை இருக்கு அப்படின்னா ஸோ எனக்கு 5 டைம்ஸ் இல்லை 6 டைம்ஸ் அந்த 1 பிரிண்ட் ஆகாது. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தடவை தான் அந்த 1 எனக்கு பிரிண்ட் ஆகும். லிட்ரலி செட் நான் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னா, டூப்ளிகேட்டா வேல்யூஸ் வந்துட்டே இருக்குன்னா, வந்த வேல்யூஸே வந்துட்டே இருக்குன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நான் செட் யூஸ் பண்ணுவேன். சரிங்க, செட் யூஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல படிக்கிற சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல இருக்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் செட் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சிஎஸ்சி சப்ஜெக்ட் ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ்க்குள்ள வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க், ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நான் என்ன வேல்யூஸை கலெக்ட் பண்ணணும் அது எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்படிதான் செட் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு கர்லி பிரேசஸ்க்குள்ள ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் இருந்துச்சுன்னா பைத்தான் என்னவா கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா செட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கும். பட் செட்டு வந்துட்டு நான் யூஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு ரீசன், மேஜரா செட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாஸ்ல டூப்ளிகேட் வேல்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த எக்ஸாம்பிளே பாருங்களேன், நான் என்னென்ன சப்ஜெக்ட் கலெக்ட் பண்ணியிருக்கேன்? டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், மறுதிருப்பியும் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இருக்கு. கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டேன். அகைன் நான் மறுதிருப்பியும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை கலெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் டேட்டாஸை கலெக்ட் பண்ணாலும் நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இங்கே பாருங்க கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஒரு டைம் தான் பிரிண்ட் ஆயிருக்கு, 2வது தடவை வரல. ஸோ டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு கொடுக்கும். லிட்டரலி இந்த பர்பஸ்க்காக தான் நான் செட்டே யூஸ் பண்றேன். ஆட்டோமேட்டிக்காவே அங்க இருக்க டூப்ளிகேட் வேல்யூஸை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இன்னொரு எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நம்பர்ஸ் கலெக்ட் பண்றேன். 1 2 1 3 4 5. நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா 1 மட்டும் எனக்கு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன், பிரிண்ட் ஏ கொடுத்தேன்னா ஆக்சுவலி எனக்கு என்ன ரிசல்ட் தான் கிடைக்கும்னா 1 2 3 4 5 தான் கிடைக்கும். அந்த 2வது தடவை வந்த இந்த 1 எனக்கு என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்காவே ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதுதான் செட். தென் லாஸ்ட் ஒன், ஸோ பூலியன் டேட்டா டைப் பைத்தான்ல இருக்கு. ஸோ இது 2 விதமான ஆன்சர் தான், ஒன்று ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். ஆக்சுவலி இந்த பூலியன் டேட்டா டைப்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங், கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான பிளேஸ்ல தான் இந்த பூலியன் யூஸ் ஆகும். சும்மா சாம்பிள்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இப்போ 10 = 15ன்னு கொடுக்குறேன். ஸோ என்ன மீன் பண்றேன்னா 10ம் 15ம் ஈக்குவல்னு சொல்றேன். இல்லை தப்பு, அப்போ எனக்கு ஃபால்ஸுங்கிற ஒரு ரிசல்ட் கிடைக்கும். 10 > 5 கண்டிஷன் எனக்கு ட்ரூ, அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா ட்ரூ. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்றதுக்கு, செக் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம வந்துட்டு இந்த பூலியன் டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் பைத்தான் சப்போர்ட் பண்ற டேட்டா டைப்ஸ்.